கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரத்துக்கு எது விளக்கு அப்படின்னா கண்ணுதான். அப்போ ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய அந்த நோக்கம், அந்த பார்வையின் நோக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கண்ணானது நம்ம சரீரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா விளக்கா இருக்கிறது. அப்போ ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், பார்த்து ஒரு நல்ல ஆண்டவர் எவ்வளவோ இயற்கைகளை படைத்திருக்கிறார். ஆண்டவருடைய படைப்புகள் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த பறவைகள் எல்லாம் எவ்வளவு அழகா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இந்த மனுஷங்கள் எல்லாம் எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, நமக்கு கொடுத்த உறவுகள் எவ்வளவு பெரிய நல்ல அற்புதமான உறவுகள், கணவன் மனைவி பிள்ளைகள், தாய் தகப்பன் மாமனார் மாமியார்னு சொல்லி எவ்வளவு அழகா ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய பார்வையின் நோக்கம் தெளிவா இருந்துச்சு அப்படின்னா உங்க சரீரம் முழுவதும் அது வெளிச்சமா இருக்கும், அது தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் பார்வையினுடைய நோக்கம் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அந்த தவறான சிந்தனைகள், அந்த தவறான எண்ணங்கள் அது முழுவதும் யோசித்து யோசித்து அது கொண்டு போய் அது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நரகத்துல வாழ்ற மாதிரி ஆயிடும். ஆகையினால பிரியமானவர்களே, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் இதெல்லாம் சரியா இருக்கும்படி நம்ம பார்க்கக்கூடிய பார்வை தெளிவா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்க பார்வை தெளிவா இருந்தாதான் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவா இருக்கும். உங்க பார்வை சரியா இருந்தாதான் உங்களுடைய சிந்தனைகள் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாருங்க, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அப்ப கண் கெட்டதா இருந்தால்னா உங்க பார்வையினுடைய நோக்கம் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அது உங்க வாழ்க்கையை இருட்டாக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒருத்தரை நம்ம பார்க்கிறோம், ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதா இருக்கணும், அது நமக்கு பயம் தரக்கூடியதா இருக்கணும், அது தேவனுக்கு சித்தமானதா இருக்கணும். அததான் ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பப்படி நம்ம நடக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய நோக்கங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம பாக்குறதெல்லாம் தப்பு தப்பா பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையே இருளடைஞ்சு போயிடும்னு சொல்றாரு. அப்போ வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும்னா வசனத்தை படிங்க. ஆண்டவர் கொடுத்த வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, நம்மளுடைய மன கண்களில் அதை நம்ம வாசிக்கும் பொழுது, அதை கொண்டு போய் நம்மளுடைய இருதயத்துல பதிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வசனம் தான் நமக்கு ஜீவன். ஆண்டவருடைய வார்த்தையை, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். வசனமும் அப்படிதான் வருது. எல்லா வசனங்களுமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் படைச்சதோட நோக்கமே அவன் நல்லா இருக்கணும் தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். அப்போ உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும், ஆண்டவரை குறிச்ச கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் குறிச்ச கண்ணோட்டம் அவர் நல்லவர், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை கைவிட மாட்டார் என்று உங்களுடைய கண்ணோட்டம் இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். ஆண்டவர் குறிச்சு என்ன இந்த ஆண்டவர் என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிற, என்ன இது நடக்கவே இல்லை அப்படின்னு உங்க கண் பார்வை அது கெட்டதா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய மனக்கண் கெட்டதா இருந்தா வாழ்க்கையும் கெட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் வசனம் சொல்கிறதாம். பிரியமானவர்களே, உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவருடைய வசனங்கள், ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பா, இந்த நல்லவேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, ஒருவனுடைய கண் தெளிவா இருந்தால், ஆண்டவரே அவனுடைய பார்வை தெளிவா இருந்தால், அவனுடைய சிந்தனை தெளிவா இருந்தால் அவனுடைய வாழ்க்கை தெளிவா இருக்கும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பார்வை, அவருடைய கண் ஆண்டவரே இருட்டா இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கை இருட்டா இருக்கும்னு சொல்லி இருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே உம்மை குறித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தெளிவான சிந்தனைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே உம்மை குறித்த கண்ணோட்டங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே தெளிவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனங்கள் ஆண்டவரே அப்பா என் கால்களுக்கு தீபமும் அது பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது ராஜா. அந்த வெளிச்சத்திலே உம்முடைய வசனங்கிற வெளிச்சத்திலே உடைய பிள்ளைகள் நடந்து வாழ்க்கையை ஆண்டவரே பிரகாசமாய் வாழ தேவரீர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே,
உங்களுடைய பார்வை, உங்களுடைய கண்ணோட்டம் அது தெளிவா இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை, உங்கள் சரீரம் முழுவதும் அது வெளிச்சமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். God bless you.